ஸ்டாலின் அவர்கள் மீது எனக்கு ஒன்றும் தனி பகைமை கிடையாது. யாரோடும் பகை கொள்ளலன் என்ற பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது என்ற கம்பனை படித்தவன் நான். எனக்கு உங்கள் மீது எந்த கோபமும் இல்லை. ஆனால் பொது சொத்தை சூறையாடுவதுதான் அரசியல் என்று ஒரு புதிய அகராதியை எழுதிவிட்டவர்கள் ஆயிற்றே நீங்கள். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், இந்த ஒன்றைத்தான் நான் தொடர்ந்து தமிழ் சமுதாயத்தில் 50 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் அத்துணை பேரும் யார்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஸ்டாலினில் இருந்து அவருடைய குடும்பத்திலே இருந்து மாவட்டம் தோறும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்கள், அத்தனை தளபதிகள், அத்தனை பேரையும் கேட்கிறேன், 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நீங்கள் யார்? நீங்கள் அத்தனை பேரும் ஆண்டிகள், பரதேசிகள், எந்த சொத்தும் இல்லாதவர்கள், ஏழ்மையிலேயே உழன்றவர்கள். ஏழ்மையில் உழன்று ஆண்டிகளாய் பரதேசிகளாய் நின்றவர்கள் நீங்கள். ஆனால் இன்று நீங்கள் அத்துணை பேரும் அம்பானிகளாய் அதானிகளாய் மாறினீர்களே. எப்படி மாறினீர்கள்? இந்த பொது சொத்தை கொள்ளையடித்துத்தானே நீங்கள் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறீர்கள். கேட்டால் அங்கே ஒரு அற்புதமான வழக்கறிஞர் ஒருவர் இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பேட்டி கொடுப்பார். அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல்ஸ் என்று வெளியிட்ட பொழுது இவ்வளவு 1000 கோடிகளை இவ்வளவு பேர் கொள்ளையடித்திருக்கிறார்களே என்று அவர் சொன்ன நிலையில் அந்த தொடர்பாளர் சொல்கிறார், அவர் தான் பேட்டி கொடுப்பவர், பெயரை சொல்லக்கூட நான் விரும்பவில்லை. அவர் உடனே சொல்கிறார், என்ன பெரிய ஊழலை பற்றி சொல்லிவிட்டார், ஒவ்வொருவரும் இருக்கக்கூடிய சொத்து விவரத்தை சொல்கிறார் என்கிறார். நான் உடனே கேட்டேன், அந்த சொத்து எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. அவர் சொல்கிறார், எத்தனை கல்வி நிலையங்களை வைத்திருக்கிறார்கள், எத்தனை மருத்துவமனைகளை வைத்திருக்கிறார்கள், அவற்றின் மூலம் சேர்த்தார்கள். சரி, அந்த கல்வி நிலையம் எப்படி தொடங்கப்பட்டது என்பதுதானே கேள்வி. அந்த மருத்துவமனை எப்படி வந்தது என்பதுதானே கேள்வி. எப்படி வந்தது உங்களுக்கு பணம்? வேறொன்றும் எனக்கு இவர்கள் மீது கோபம் இல்லை. நான் ஏன் வாசனை ஏற்றுக்கொள்கிறேன்? நான் ஏன் ஸ்டாலினை எதிர்க்கிறேன்? வேறொன்றும் இல்லை. வாசனுடைய குடும்பம், ஐயா மூப்பனாருடைய குடும்பம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே வைத்திருந்த சொத்து என்ன? இன்றைக்கு அதே அளவு சொத்து அங்கே இருக்கிறதா? சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து விட்டு நிற்கக்கூடிய குடும்பம் இங்கே. ஒன்றும் இல்லாமல் வந்து சொத்துக்களை குவித்து விட்ட கூட்டம் அங்கே. எனவே நீங்கள் நேர்மையாளர்களாகவும் தூய்மையாளர்களாகவும் ஒழுக்கம் உள்ளவர்களாகவும் வாழ்வை நடத்த வேண்டும் என்று நினைத்தால், பொது வாழ்வு என்பது தன்னிடம் இருப்பதை பிறருக்கு தருவதற்காகவே தவிர பிறரிடம் இருந்து கொள்ளையடிப்பதற்காக. அதுதான் வாசன் அவர்கள் மீது எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஈடுபாடு. ஒரு தலைவன் யோக்கியனா இல்லையா என்பதற்கு அடையாளம் ஒன்றுதான், வெளியே இருந்து எல்லாம் பேசலாம், அதிகாரத்தில் அமர்ந்து அவன் எப்படி இருந்து வெளியே வருகிறான் என்பது முக்கியம். நீங்கள் கப்பல் துறை என்பது என்ன சாதாரண துறையா? மத்தியில் அது எவ்வளவு வளம் கொழிக்கும் துறை என்று உலகத்திற்கே காட்டியவராயிற்று டிஆர் பாலு. டிஆர் பாலுவே கப்பல் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்து விட்டாரே. யார் டிஆர் பாலு? கலைஞர் கருணாநிதிக்கு ஓட்டுநராக வந்தவர் தானே. நான் எந்த தனிநபரையும் தரம் தாழ்ந்து தாக்குவதற்கு ஒரு நொடியை கூட பயன்படுத்துவதில்லை. ஆனால் உங்கள் கடந்த காலத்தை உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் யார்? இன்றைக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சொத்து என்ன? உண்மையிலேயே சமூக நலன் சார்ந்தவராக நீங்கள் இருந்தால் சாராய ஆலையை வைத்திருப்பீர்களா? சாராய ஆலையை வைத்து சொத்து சேர்க்க நினைக்கக்கூடிய எவனும் சமூக நலன் சார்ந்தவன் என்று வெளியே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அந்த கூட்டத்தை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். எப்படி சொத்துக்களை வேண்டுமானாலும் சேர்க்கலாம் என்று அள்ளி குவித்து விட்டீர்களே. முதல் முறை நீங்கள் இதே மன்மோகன் சிங் ஆட்சியில் தானே அமைச்சராக இருந்தீர்கள், கப்பல் துறையை வைத்திருந்தீர்கள். அடுத்த முறை ஆட்சி மன்மோகன் சிங்கின் பக்கத்தில் நீங்கள் போய் உட்கார முடிந்ததா?
யாரை வேண்டுமானாலும் அமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன், டி.ஆர். பாலுவை மட்டும் தயவு செய்து பட்டியலில் என்னிடம் கொடுத்து விடாதீர்கள் என்றல்லவா மன்மோகன் சிங் கலைஞரிடம் சொன்னார். அந்த அளவுக்கு டி.ஆர். பாலு சம்பாதித்த அந்த துறையில் போய் அமர்ந்து மத்திய அரசில் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து 10 பைசாவை கூட ஊழல் செய்யாமல் உண்மையான காமராஜ் தொண்டன், உண்மையான மக்கள் தலைவர் மூப்பனாரின் மகன் என்று நிரூபித்த மனிதன். அதனால் நான் சொல்கிறேன் நண்பர்களே, நல்லவர்களை முதலில் நாடு இனம் காண வேண்டும். தவறானவர்களுக்கு பின்னாலேயே நாம் செல்வது என்று முடிவெடுத்து விட்டால் இந்த சமூகம் எப்பொழுது உருப்படும்? ஒரு கவிஞன் அற்புதமாக எழுதினான், சுப்பிரமணிய ராஜு என்ற கவிஞன். வாயிலே அழுக்கென்று நீர் எடுத்து கொப்பளித்தேன், கொப்புளிக்க கொப்புளிக்க வாயும் ஓயாமல் அழுக்கும் போகாமல் உற்று பார்க்கிறேன் நீரே அழுக்கு என்று. அழகான கவிதை அது. வாயில் அழுக்கு இருக்கிறது, இந்த அழுக்கை அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் தண்ணீரை தந்திருக்கிறான். எனவே அழுக்கை அகற்ற வேண்டும் என்று தண்ணீரை எடுத்து நான் ஓயாமல் கொப்புளித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆனால் வாயில் உள்ள அழுக்கு அகலவே இல்லை. ஏன் அகலவில்லை என்று உற்று பார்க்கிறேன். அழுக்கை அகற்றுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனே தண்ணீர், அந்த தண்ணீரே அழுக்கேறி கிடந்தது என்கிறார். அழுக்கேறி கிடந்த தண்ணீரை வைத்து வாயில் படிந்து கிடக்கும் அழுக்கை எப்படி அகற்ற முடியும்? அப்படித்தான் இன்றைக்கு அரசியல் சமூகமே அழுக்கேறி கிடக்கிறது. இத்தனை அழுக்குகளும் சேருவதற்கு முழுமுதற் காரணம் கோபாலபுரம் என்பதை மட்டும் நீங்கள் மறந்து விடாது. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஒரு அற்புதமான கவிதை எழுதியிருப்பார். நீங்கள் 1000 பக்கங்களில் சொன்னாலும் புரியாததை அதுதான் கவிதைக்கான லட்சணம். அவர் சொல்லுவார், புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். உங்களுக்கு புராணம் தெரிந்திருக்கும். அதாவது தமயந்தியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஏராளமானவர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள் அந்த சுயம்வர மண்டபத்தில். அந்த சுயம்வர மண்டபத்தில் நலனை போலவே அத்தனை பேரும் காட்சி தருகிறார்கள். உட்கார்ந்திருக்கிற அத்தனை பேரும் நலனை போலவே இருக்கிறார்கள். தமயந்தி கையில் மாலையை கொடுத்தார்கள். தமயந்தியினுடைய மனம் நிறைந்து இருப்பவன் நலன். எனவே இந்த கூட்டத்தில் நலன் எங்கே இருக்கிறான் என்று பார்க்கிறாள். எல்லோரும் நலனை போல இருக்கிறார்கள். அப்படியே அவள் உற்று பார்த்த பொழுது ஒரே ஒரு மனிதனுடைய மாலையில் தான் வண்டு மொய்ப்பதை அவள் பார்க்கிறாள். மற்றவர்கள் அத்தனை பேரும் தேவர்கள். ஆனால் இவன் மனிதன். இவன் சாதாரண மலர் மாலையை சூடிக் கொண்டிருக்கிறான். அந்த மலர் மாலையில் வண்டு வந்து அமர்கிறது. இவன்தான் உண்மையான நலன் என்று தெரிந்து அவனுக்கு அவள் சரியாக மாலை போட்டாள். அந்த பின்னணியை வைத்துக்கொண்டு ரஹ்மான் சொல்கிறார், அது அகத்திணை சுயம்வர மண்டபம், இது புறத்திணை சுயம்வர மண்டபம். இந்த புறத்திணை சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம். கையில் மாலையுடன் குருட்டு தமயந்தி. குருட்டு தமயந்தி. எவன் உண்மையானவன் எவன் பொய்யானவன் என்று புரிபடாத அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள். இப்ப நான் சொல்றேன், இத்தனை திமுக அமைச்சர்கள் மீது ரைடா நடக்குது, கொள்ளையா அடிக்கிறானுங்க. அப்ப திமுக மொத்த திமுகவும் ஃப்ராடுன்னு நான் சொல்லட்டுமா? சொல்ல முடியாது. திமுகல பெரும்பான்மையான ஆட்சியில் இருப்பவர்கள் தவறு செய்கிறார்கள் அப்படின்னு தான் கருத்து. எந்த கட்சியுமே புனிதமான கட்சி சுத்தமான கட்சின்னு ஒருத்தருக்கும் நான் சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்க இண்டஸ்ட்ரி கொடுக்க முடியாது. உங்க ஆபீஸ்லயும் தப்பு பண்றவங்க 4 பேர் இருப்பாங்க. என்னை பத்தி பொய் செய்தி எழுதுறீங்க, அப்புறம் நான் தப்புன்னு சொல்ல முடியுமா? அவங்க கடமையை அவங்க செஞ்சுட்டு போறாங்க. ஏன்னா அப்படி பார்த்தா ஒரு டிவி ஜேர்னலிஸ்ட் நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க, இல்லைன்னா எங்க கம்பெனி, நான் கம்பெனி பேர் சொல்ல விரும்பல, சொன்னா அப்புறம் கோச்சுக்குவாங்க. எங்க கம்பெனில 100% சத்தியவான்கள் நீங்க சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. 10 பேர் இருந்தா ஒரு அரசியல் கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி நல்லவங்களா இருந்தா சூப்பர் டெமோக்ரஸி. அந்த மெஜாரிட்டியை நோக்கி போகணும். ஒருத்தர் 2 பேர் கெட்டவர் இருந்தா கண்டுபிடிச்சு வெளியே அனுப்பணும், அல்லது இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும். மக்கள் பணத்தை திருடி இருந்தானா உள்ள பிடிச்சி போடும். ஸோ எல்லாரும் சர்டிபிகேட் நல்லவன் கொடுக்குறதுக்கு நான் வரல. எந்த அரசியல் கட்சியும் எங்க கட்சியில 100% ஆத்தென்டிக் பீப்புள்னு சொல்ல முடியாது. எங்களை தாண்டியும் தவறு நடக்கும். ஒரு நிகழ்ச்சி போறேன், எங்கிட்ட போட்டோ எடுப்பான், யாருன்னு கூட தெரியாது, மாலை போடுவான், ஓகே போங்க, நடக்கும். தடுக்க முடியாது. சிஸ்டம் வச்சிருக்கோம்,
மாவட்ட தலைவர் யாரை கூட்டிட்டு வந்தாலும் வவுச் பண்ணணும், இன்டெகிரிட்டியை செக் பண்ணுங்கன்னு சொல்றோம். இந்த மாதிரி மீட்டிங் வர்ற ஒருத்தர் பாக்குறாங்க, தெரியாது. அதுக்குன்னு ஒரு போட்டோ வச்சு நீங்க கருத்து எழுத முடியுமா? நான் சொல்றது என்னடாங்கன்னா, இந்தியாவில தான் நான் உள்ள பேசினாங்க அந்த மீட்டிங்ல ஆந்திரப்பிரதேச இன்டெகிரிட்டி வந்து அதிகப்படுத்தணும். இந்தியாவில் பிரச்சனை இருக்கு, அரசியல் கட்சியில பிரச்சனை இருக்கு. அதுக்காக ஒரு நபர்கள் 2 நபர்களுக்காக கட்சின்னு சொல்லாது. அதே தான் அப்ளிகபிள் டு ஆல் பார்ட்டிஸ் எல்லாம். இது எதுவுமே பேசாம ஒரு தாத்தா வந்து பேஷ் நல்லா இருக்கீங்கன்னா உடனே எங்களுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்துட்டாங்க, டிஎம்கே சூப்பர் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நான் என்ன பண்றது? காக்கா போய் உட்காருது, பனங்கா கீழே உழுவுது, அதுக்கு ஸ்டாலின் காரணம்ங்கிறார். 1000 கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கும் ஸ்டாலினுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் அங்க போனாரா, எண்ணெய் ஊத்துனாரா, திரிய போட்டாரா? இவர் 6 கால பூஜைக்கு அங்க உட்கார்ந்தாரா? இவரு போய் கோயிலுக்கு பெயிண்ட் அடிச்சாங்களா? ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் அவங்க வந்து பரம்பரையாக அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சாதி சனங்கள் அந்த கோவிலுக்கு அவன் உயிரை கொடுத்து கும்பாபிஷேகம் பண்றான். ரிப்பனை கட் பண்றதுக்கு சேகர் பாபு போறாரு, இவர் கணக்குல நம்பர் 1 எழுதிக்கிறார். 1000 கும்பாபிஷேகங்கள உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். உங்க பங்கு என்னன்னு நான் கேட்கிறேன். ஊர் மக்கள் பங்கு இருக்கு, சாதி சனங்கள் பங்கு இருக்கு. அந்த கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பரம்பரையாக இருக்கக்கூடிய அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சனங்கள் அங்க இருக்காங்க. இந்த நாவடக்கெல்லாம் இப்படித்தானே இருக்கும். அடக்கணும்னா யாராச்சும் 2 பேர் செயின்சாவை கொண்டு வந்து ரம்பத்தை கொண்டு வந்து அடக்க பாருங்க. இதெல்லாம் எப்பவும் மாறாது. இதெல்லாம் பிறவி குணம், பிறவியில பிறந்த போதே வந்தது. அதெல்லாம் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கட்சிக்காரன் சொல்றான், அந்த கட்சிக்காரன் சொல்றான், நாவடக்கெல்லாம் பண்ண முடியாது. மக்களுக்காக பேசணும், இப்படித்தான் பேசணும். அதனால அவங்க எல்லாமே வந்து மக்களுக்காக யார் பணி செய்தாலும் என்ன போலதான் பேசுவாங்க. இதுல நாவடக்கு என்ன இருக்கு? தலைவர்களுடைய சரித்திரத்தை பொது இடத்துல வைக்கிறேன், அதுல என்ன தவறு என்ன இருக்கு? இவங்க பண்ண தப்பா நான் சொல்றேன், என்ன இருக்கு? எல்லா இடத்துலயும் மரியாதை எங்க கொடுக்கணுமோ மரியாதை கொடுக்குறேன். உங்களுக்கு நான் பேசுறது பிடிக்கலன்னா காதை பத்திட்டு போயிருங்க. சில அரசியல் தலைவர்கள் நான் சொல்ற கருத்து, அண்ணாமலைக்கு நாவடக்கு வேணும், நீ காதை பத்திட்டு போயா உன்னை கேட்க சொன்னேன். பொதுமக்களுக்காக இங்க அரசியல் பண்றோம், அப்படித்தான் காரசாரமா தான் அரசியல் இருக்கு. எத்தனை நாளைக்கு தமிழ்நாட்டில் இதே மாதிரி 70 ஆண்டு கால சாக்கடை அரசியலை எத்தனை நாளைக்கு நடத்துவோம்? எத்தனை நாளைக்கு இந்த சாக்கடை அப்படியே வச்சுக்கிட்டே போவோம்? ஒரே கட்சியில திரும்ப அவங்களே எம்எல்ஏ, இல்லாத தலைவர்களுடைய போட்டோவை காமிச்சு ஓட்டு. அந்த தலைவர்கள் மாதிரி இவர்களுடைய வாழ்க்கை 1% கூட கிடையாது. எல்லாம் பெரிய கட்சிகளாக ஓட்டு கேட்டு தமிழ்நாட்டில் வர்றாங்க, தலைவர் போட்டோ தூக்கிட்டு வர்றாங்க. அந்த தலைவர்களுடைய வாழ்க்கை மாதிரி 1% அவங்க வாழ்றாங்களா? தலைவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க ஏதோ பேங்க் டெபாசிட்ல பேங்க்ல ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு 34% வாக்கு வங்கி உருவாக்கிட்டீங்க. அதை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்கள நீ பார்த்து நாவடக்கம் தேவைங்கிறாங்க. ஆனால் நீங்க முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். நீங்க அந்த கட்சியில் இருந்தபோது உங்க நிலைமை எப்படி இருந்துச்சு? இதற்கு முன்பு உங்களுடைய தலைவர்கள் அந்த கட்சியில வச்சிருந்த போது உங்களை எப்படி வச்சிருந்தாங்க? கட்சி விட்டு எதுக்கு நீக்கினாங்க? அதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும். அதனால தயவு செஞ்சு இந்த மிச்ச அரசியல் தலைவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்க வேண்டாம். நான் இங்க பவருக்காக வரல, எவனா கை கால் வந்து எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும்னு வரல. நான் இங்கே வந்திருப்பது அரசியலை மாற்ற வேண்டும். என் பேச்சு காரசாரமாக தான் இருக்கும், அப்படித்தான் நான் இருப்பேன். நீ அடக்கணும்னா செயின்ஸ்னாவே ஒரு ரம்பத்தின் தூக்கி நான் வீட்டுக்கு வா, நேருக்கு நேர் பார்ப்பேன். ஆனால் நம்ம நாடு வந்து இன்னும் கொஞ்சம் மென்டலி வி ஹேவ் டு பி ப்ரிப்பேர்ட். அண்ணா ஒரு சக்ஸஸையோ ஃபெயிலியரையோ ஹேண்டில் பண்ண நம்ம நாட்டுக்கு தெரியல அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துங்கண்ணா. அஸ் அ கண்ட்ரி ஒரு சக்ஸஸையும் ஃபெயிலியரும் நம்ம ஆஸ்திரேலியாக்காரங்களை பாருங்க, பேட் கமின்ஸ் ட்ரோஃபி வாங்கினாரா? எத்தனை பேர் ஆஸ்திரேலியா ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண வந்தாங்க? ஒருத்தர் கூட கிடையாது. அவர் பாட்டுக்கு போய் ஊபருக்கு பிடிச்சி அந்த கப் எடுத்துட்டு போயிருப்பார். இந்தியாவுக்கு அந்த மனப்பக்கம் வரல. ஓவர் ஹைப், எல்லாமே ஹைப்பு தான். இங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் கார்பரேட் கண்ட்ரோல், ஐபிஎல் கார்பரேட் கண்ட்ரோல், ஃபுட்பால் கார்பரேட் கண்ட்ரோல். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே நாமளே ஹைப் பண்றோம். சினிமா 100 கோடி, இது 500 கோடி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தாழ்மையான கருத்துனா சக்ஸஸையும் ஃபெயிலியரும் ஹேண்டில் பண்ணணும். இது ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் தானே, என்னென்ன இது தலை போச்சா? அடுத்த வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கலாம், 2024 2020 வேர்ல்ட் கப்ல ஜெயிக்கலாம். ஒரு தோல்வியை வந்து இவ்வளவு விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இட்ஸ் எ கேம். ஒருத்த ஜெயிப்பா, ஒருத்த தோத்து தான் ஆகணும். ஆஸ்திரேலியன்ஸ் ஆட பெட்டர் டே. இதே வேர்ல்ட் கப் ஃபைனல்ல அடுத்த நாள் திரும்பி ஆடிட்டீங்கன்னா இந்தியா ஜெயிச்சிருக்கலாம். அந்த அன்னைக்கு ஆஸ்திரேலியா வாஸ் a better டீம். சிம்பிள். அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு போயிடணும். ஸ்போர்ட்டுங்கிறது 2 பேரும் ஜெயிக்க முடியாது, ஒருத்தன் தான் ஜெயிக்க முடியும். ஆனா நம்ம நாட்டில் அந்த தோல்வியை வந்து அனலைஸ் பண்ணி இவங்க ஏன் வரல, அவங்க ஏன் வரல அப்படிங்கிறது எனக்கு உடன்பாடு இல்லைங்கண்ணா. என்னை பொறுத்தவரை இந்த கிரிக்கெட் வளர்ந்ததுக்கு யார் காரணம்? அப்கோர்ஸ் நீங்க சொன்ன பேர் மொஹிந்தர் அமர்நாத்லேருந்து, கபில் தேவ்ல இருந்து, தோனியில இருந்து, கங்குலியில இருந்து பெரிய பெரிய நபர்கள். அவர்களுக்கான மரியாதை இருக்கு. சௌரவ் கங்குலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிசிசிஐ பிரசிடென்ட், அனில் கும்ப்ளே கர்நாடகா ஸ்டேட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட், ஜவஹர் ஸ்ரீநாத் பிரசிடென்ட்டாக இருந்தாங்க. ஸோ அவர்களுக்கான இடம் இருக்கு. நம்ம எதையும் யாரும் தட்டி பறிக்கலைங்கண்ணா. அதே நேரத்தில் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் நான் எப்படி கருத்து சொல்ல முடியுங்கண்ணா? இவங்களே கூப்பிடல, அவங்களே கூப்பிடல, எனக்கு தெரியாது. ஆனால் என்னுடைய கருத்து, தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் நம்ம நாட்டுக்கு வேணுங்கண்ணா.